அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இன்று முதல் 5 சவரனுக்குள்ள, அதாவது 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் இந்த குறிப்பிட்ட 10 வங்கிகளில் வைத்திருந்தால் மட்டுமே கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகை அடமான கடன்களை தள்ளுபடி வாங்குவதற்காக யாரெல்லாம் தகுதியுள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு, அவங்களுடைய பெயர் பட்டியல் தயாரிக்க குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு அமைச்சு அதுல தகுதியானவங்க பட்டியலை ஆன்லைன்ல, அதாவது ஒவ்வொரு தாலுக்காவோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா, அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றதுக்கான தெளிவான அறிவிப்பும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 6000 கோடியுமே பார்த்தீங்கன்னாக்க, அதுவும் ஒரு நபர் ஒரு ரேஷன் அட்டையில 5 பவுனுக்குள்ள தான் இருக்கணும், அதுவும் 40 கிராமுக்குள்ள தான் இருக்கணும், அதுவும் குறிப்பிட்ட இந்த 10 வங்கிகள் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 10 வங்கிகள் என்னென்ன அப்படின்றத பத்தின முழுமையான தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட், கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அப்டேட் வீடியோஸ்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஒரு 5 பேருக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் தகுதியற்றோர் பட்டியலை தயாரிக்க ஒரு புதுசாக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு எப்படிலாம் செயல்படுது, ஸோ யாரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த நவம்பர் 21ஆம் தேதி தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு குழு அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா? யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு தனிப்படை அமைக்கிற மாதிரி தனி குழு அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த குழு பார்த்தீங்கன்னாக்கா தகுதியுள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகைக்கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த குழு தயாரிக்கும் பட்டியல் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நகை அடமான கடன்கள் யாரெல்லாம் பெறப்படுவாங்க, யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க நேம் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்லையுமே வெளியிடுவாங்க, ஆன்லைன்லையுமே வெளியிடுவோன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? முன்னதாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் மற்றும் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ கடன் தள்ளுபடி பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நிறைய முறைகேடுகள் கண்டறியப்பட்டதால் அதை களையும் பணியில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது இதற்கு முன்பாக 2021 அந்த ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல
என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நகை அடமான கடன்களை வந்து ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க 3-4 வங்கிகளை வந்து 5 பவுனா வந்து பிரித்து நகை கடன்களை வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே 5 பவுன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஒரே குடும்பத்துல இருக்கிற 15 பவுனுமே வந்து பாத்தீங்கன்னாக்க தள்ளுபடி ஆகியிருக்கு. இது எல்லாமே ஒரு முறைகேடுன்றதுனால இது எல்லாமே தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு உறுப்பினர் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர் ஒரே ஒரு குடும்ப அட்டையை வச்சு 5 பவுன் மட்டும்தான், அதாவது 40 கிராம் மட்டும்தான் வந்து நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தடை வந்து 51 விதமான ஆவணங்களை வந்து சேகரித்து தான் அது எல்லாமே சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நகை கடனே தள்ளுபடி செய்வாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் அதாவதுங்களா ஸோ தகுதி உள்ளவர்கள் அப்படின்றத பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்கள் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரு குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள குடும்பத்தினர் 31/3 அதாவது 2021 ஆண்டுல நாள் வரை 5 பவுனுக்கு 40 கிராம் மிகாமல் உள்ள நகைக்கடன்களுக்கு ஈடாக பெற்ற மொத்த நகை கடன்களில் அரசாணை பிறப்பிக்கப்படும் நாள் வரை நிலுவையில் உள்ள தொகையை பகுதியாக செலுத்தியது நீங்களாக மீதமுள்ள பொது நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் பொது நகைக்கடன்கள் பெறுவதற்கு இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்ட 31/3/2021 வரை தகுதி பெற்ற கடன்தாரர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெற்ற நகைக்கடன்களின் கணக்கில் அவர்கள் பகுதியாக செலுத்தியிருப்பேன். அவ்வாறு பகுதியாக செலுத்திய நிலுவைத் தொகை நீங்களாக மீதும் நிலுவையில் இருந்த தொகை, அசல் வட்டி, அபராத வட்டி, இதர செலவினங்கள் ஏதேனும் இருப்பின் மட்டும் தள்ளுபடிக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து யாரெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவங்க அப்படின்றத பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டையின் ஆதார் எண் விவரங்கள் சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். சரிங்களா? மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். அடுத்ததா தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றத இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நகை கடன் பெற தகுதியில்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்றத பார்ப்போம். குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்கள் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகை கடன் தள்ளுபடி இல்லைன்றதை மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2021 ஆண்டுல வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் மற்றும் குடும்ப அட்டையின்படி இடம்பெற்றுள்ள அவர் தம் குடும்பத்தினருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நகை கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகை கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பம் இல்லாதவர்கள் படிவம் 3 உறுதிமொழி சான்று தர வேண்டும். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த குடும்பங்களுக்கு அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா இந்த அட்ரஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நகை கடன் தள்ளுபடியை பற்றின முழு விருப்பமும் உங்களுக்கு தெளிவான விளக்கமும் கிடைச்சிருக்கும். யாருக்கு நகை கடன் தள்ளுபடி பெற போறாங்க, யாரெல்லாம் தகுதியற்றவரோ இருக்காங்கன்றத
தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஸ்கீம் அப்டேட் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.